ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ வந்து காட்டல. அப்போ அந்த ட்ரெய்லர பார்க்கும்போதே தெரியுது, ஸ்டீவ் வந்து ஃபுல்லாவே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலயே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஸ்டீவ வந்து கண்டிப்பா இந்த எபிசோட்ல வந்து கொண்டுவராங்கன்னு சொல்லிட்டு. டஸ்டின் ஏன்னா அந்த அளவுக்கு கதறி அழுற சீன்ஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ அவன் அழுறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டீவுக்காக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பான் ஸ்டீவ் கிட்ட, "நீயும் போயிட்டேன்னா எனக்கு வேற யாருமே இல்ல. என்னை இழக்கிறதுக்கு வேற யாருமே என்கிட்ட இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் கிட்ட ஃபீல் பண்ணி ரொம்ப சொல்லியிருப்பான். ஸோ அவன் அழுவுறத பார்த்தா ஸ்டீவ கொன்னுட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. அப்ப கண்டிப்பா ஸ்டீவ வந்து அவங்க சொன்ன மாரியே இந்த எபிசோட்ல கொன்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபினாலேயோட ஸ்டீவோட கேரக்டர் வந்து எண்ட் ஆக போகுது. எப்பயுமே இவங்களுக்கு இதான் வேலை. எந்த ஒரு கேரக்டர் நல்லா இருக்கோ அந்த கேரக்டர் கொல்றது தாங்க இவங்களுக்கு வேலையே. எவ்வளோ ஒரு அருமையான கேரக்டர் ஸ்டீவ், எல்லாரும் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்டீவ் கேரக்டர் இந்த எபிசோடோட எண்டு பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எபிசோட் வந்தால் தான் தெரியுது. என்னோட அசம்ப்ஷன் அப்படிதான் இருக்கு. ஏன்னா டஸ்டின் அந்த அளவுக்கு அழறான். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டீவ் வந்து இந்த எபிசோட்ல செத்துருவானா இல்லை உயிரோட இருப்பானான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.